கடந்த வாரத்திலே மதுரமான வாழ்க்கையை குறித்து உங்களிடத்துல கர்த்தர் பேசினார். திரும்ப அதிலிருந்து வேறு ஒரு கண்ணோட்டத்தில் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். இந்த நாள் தூதின் தலைப்பு மதுரமான வாழ்க்கை அல்லது இன்பமான வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கசப்புகள், பொறாமைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், தோல்விகள், துக்கங்கள் இவை எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மதுரமாக, இன்பமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பல முறை வாசித்திருக்க முடியும். ரூத்து என்று சொல்லப்படுகிற ஒரு தனி பெண்ணுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்றினார் என்று சொல்லப்படுகிறதுதான் இந்த ரூத்தின் புஸ்தகம். இந்த ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல நகோமி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை இதுவரையில் நான் நகோமி என்று இருந்தேன், கர்த்தர் என்னை இப்போது மாறாவாக, கசப்பாக மாற்றியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இன்பமாக மாற்றப்படுகிறது? ஏன் அவன் வாழ்க்கையில் கசப்பான சூழ்நிலைகள் வருகிறது? வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இன்பமா இருக்கிறவங்க கூட நாட்கள் போக 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 காலங்களை வெறுக்கிறாங்க. சில பேர் வாழ்க்கையை வெறுக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறத சிலர் வெறுக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போறதே மேது. அப்படி வாழ்க்கையை ரொம்ப கசப்பாக நொந்து கொண்டு வாழ்கிற கூட்டம் இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க. வாலிபரை கேட்டா சொல்றான், இந்த பூமியை நான் பிறகாமலே இருந்திருக்கலாம், எதுக்கு ஆண்டவர் என்ன பிறக்க செஞ்சாரு? அந்த வாழ்க்கையை ரொம்ப கசப்பாக, ரொம்ப வைராக்கியமாக, அது ரொம்ப ஒரு வெறுப்பாக சொல்றாங்க. வாலிபர் எதையுமே அனுபவிக்கல, வாழ்க்கையை இன்னும் பார்க்கல. அவங்க சொல்றது என்ன? என்னை பெக்காமலே இருந்துக்கலாமே. தாயிடத்துல போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? என்னை ஏன் பெத்த? என்னை எதுக்கு நீ பெத்த? உன்னுகிட்ட பிறக்கிறதுக்கு நான் பிறகாமலே இருந்துக்கலாமே. வாழ்க்கைய ரொம்ப கசப்பாக மாற்றாங்க. ஆனால் வேதம் சொல்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்பமாக, மதுரமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஏன் வாழ்க்கையிலே கசப்புகள்? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கும் போது அந்த அதிகாரத்திலே அந்த ஜனங்கள் பெத்லெகேமை விட்டு மோவாபுக்கு போனார்கள் என்று வாசிக்கிறோம். இவளுக்கு மாறா என்று சொல்லப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23, 25 வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போகும்போது அவர்கள் சென்ற பாதையிலே மாறா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் வந்தது. அந்த இடத்திலே ஒரு துறவை கண்டார்கள். அதில் இருந்த தண்ணீரை குடிக்க கூடாதவை, அது மிகவும் கசப்பாக இருந்தது. அந்த ஜனங்கள் அந்த கசப்பை சகிக்க கூடாமல் மோசேயையும் ஆண்டவரையும் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படி முறுமுறுக்கிற வேலையில கர்த்தர் மோசேயோடு பேசி ஒரு மரக்கிளையை வெட்டி அதற்குள்ளே போட்ட போது அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறி போனது. இந்த சம்பவம் நன்றாக இந்த நகோமிக்கு சொல்லப்பட்டிருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் என்னெல்லாம் கர்த்தர் நடத்தி வந்தாரோ அதை பின் சந்ததிகளுக்கு சொல்லும்படி கட்டளை கொடுத்திருந்தார். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் நீங்கள் வாசித்த 78ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின் வரும் சந்ததிக்கு அதை அறிவிக்கும்படி கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் மாறாவை நடத்தி கொண்டு போனாரு. அதை எப்படி மதுரமா மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தை அவருக்கு சொல்லியிருந்தார். ஆனா இப்ப நகோமி சொல்றா, என் வாழ்க்கை மாறாவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப மாறாவாக மாற்றப்படுவதற்கான காரணங்கள் என்ன? ஒரு வாழ்க்கை கசப்பாக மாற்றப்படுவதற்கான காரணங்கள் என்ன? வாழ்க்கையில நீங்க ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்றவங்களுக்கு கேளுங்க, கசப்பாவா கல்யாணம் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா. அன்னைக்கு மாதிரி சந்தோஷம் என்னைக்குமே இருக்காது. மறுநாள்ல இருந்தே பிரச்சனை, மறுநாள்ல இருந்தே பிரச்சனை. இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க அவங்க கிட்ட பேசினா பிடிக்காது, அவங்க இவங்க கிட்ட பேசினா பிடிக்காது. வாழ்க்கை ஆரம்பம் என்னவோ நல்லதா இருக்குது, ஆனால் நாட்கள் போக 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 அது கசப்பாக மாறுகிறது. இந்த நகோமிக்கு இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார், மாறாவை எப்படி மதுரமாக மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனால சொல்றேன், என் வாழ்க்கை இன்பமா ஒரு காலம் இருந்தது, ஆனா கர்த்தர் என்னை கசப்பாக மாற்றி போட்டார். நகோமி என்றால் இன்பமான என்று அர்த்தம். இப்ப சொல்றாங்க எல்லாரும் நகோமி வந்துட்டா திரும்ப ஊருக்கு. அவன் சொல்றா, இல்ல நான் நகோமி இல்லை, நான் மாறேன். இது ஆண்டவரே எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. என் வாழ்க்கையை ஆண்டவர் கசப்பாக்கிட்டாரு. நீங்க நிறைய பேர் சபையில உட்காந்து என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையை கசப்பாக மாற்றி போட்டாரு. ஆண்டவரை தேடுறேன், ஆனா என் வாழ்க்கையில இன்பமே இல்லையே. ஆண்டவரை தேடுறேன், சந்தோஷமான ஒரு நிறைவான ஒரு இன்பமான வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்குது.
உங்கள் வாழ்க்கையில் கசப்பு வருவதற்கான காரணங்கள் என்ன? முதலாவது ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம், அவர் பெத்லெகேமாகிய அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாப்புக்கு போனார்கள். இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சபையில் இருக்க வேண்டியவர்கள் தேவனுக்கு விரோதமான அருவருக்கிற ஜனத்தோடு போய் சேர்ந்து கொள்வது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே லோத்தினுடைய பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம். பெற்ற தகப்பனோடே வேசித்தனம் பண்ணி குழந்தையை பெற்ற போது அந்த முதல் குழந்தையின் பெயர் மோவாப் என்று பெயர் வைக்கப்பட்டது. மோவாப் என்றால் அருவருப்பு என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தேவனோடு இல்லாத வாழ்க்கை அருவருப்புகளோடு இருக்கிறது. எதெல்லாம் அருவருப்பு? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது 6 கர்த்தர் வெறுக்கிறார், 7 கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி அங்கு ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். இது நிமித்தம் தான் வாழ்க்கையில் அநேகருக்கு கசப்புண்டாகிறது. அப்பத்தின் வீட்டில் இருக்க வேண்டிய அருவருப்பான கசப்பான காரியங்களை செய்கிறதுக்கு இடம் கொடுத்து மோவாப்போடு சேரும்போது வாழ்க்கை மிகவும் கசப்பாக வெறுப்பாக மாற்றப்படுகிறது. பெத்லெகேம்னா அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடு, தேவனுடைய வாசஸ்தலம், கர்த்தர் கொடுக்கிற வசனம். நாம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அந்நிய ஜனமாகிய அருவருக்கிற ஜாதிகளோடு சேர்ந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமான கூட்டங்களோடு சேரும்போது வாழ்க்கை கசப்பாக மாற்றப்படுகிறது. சத்தியத்தின்படி வாழ தெரிந்து கொள்ளப்படுவதில் தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சத்தியத்தின்படி ஜீவிக்கவும் வசனத்தின்படி வாழனா உங்களை வேறு பிரித்து பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்துக்குள்ளா இருந்து அவங்களை கொண்டு வந்ததே எதுக்குன்னா அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காக. அப்ப பெத்லெகேம் வீட்டிலே அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாபாகிய அருவருப்புக்கு ஒரு ஜனம் போகும்போது வாழ்க்கை கசப்பாக மாற்றப்படுகிறது. இரண்டாவது காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் பஞ்சம் வந்தபோது தேவனை விட்டு தூரமாக ஓடிப்போன கூட்டமாக இருந்தார்கள். நீங்கள் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஊரிலே பஞ்சம் வந்தபோது அந்த ஜனங்கள் பஞ்சத்திலே தங்கக்கூடாதபடி அவர்கள் எல்லோரும் மோவாப்புக்கு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் பஞ்சம் வருகிற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் ஆதியாகமம் 12:10 வாசிக்கும் போது ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசமாக இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அவன் எகிப்துக்கு ஓடி போனான். ஆதியாகமத்திலே 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஈசாக்கு பஞ்சம் வந்தபோது அமலேக்கில் இருக்கிற பெலிஸ்தருக்கு இடத்திலே போய் அங்கே தங்கியிருந்தான். இது நடுவில் தான் தன் மனைவியை இழந்து போகும்படி வாழ்க்கை தடுமாறி போனது. எப்போதெல்லாம் பஞ்சங்கள், பசிகள், போராட்டங்கள் வருகிறதோ அதில் நிலை நிற்கக்கூடாதபடி ஓடுகிறதான ஒரு கூட்டம். கொஞ்சம் பிரச்சனை உள்ள வந்த உடனே ஓடிவாங்க சபைக்கு. கொஞ்சம் போராட்டம் உள்ள வந்த உடனே ஆண்டவருக்கு தூரம் போயிடும். இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா உல்லாசமான சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், போராடுவதற்கு பலன் இல்லாதவர்கள். வசனம் சொல்லுகிறது நாம் போராடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். போராடுறதுக்காக அழைக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்? நோஞ்சாமாவது இருக்கும். போராடவே முடியல. சின்ன பிரச்சனை வருது, போராடி பார்க்கலாம், முடியாது, என்னால் போராட முடியாது, என்னால் வழிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. போராடுவதற்கு கற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த கசப்பான வாழ்க்கையில விழுந்து போகிறார்கள். சின்ன ஃபேமிலியில் பிரச்சனை வருது, அதை நீ பெருசாக பார்த்து போதுகரமாக மாற்றதுனால கசப்புள்ள வருது, வெறுப்புள்ள வருது. இந்த பிரச்சனையை என்னால் தேவனுடைய நாமத்தில் சகிக்க முடியும், இந்த பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்ற விசுவாசத்தில் போராட்டத்தில் நிற்கணும். நாம் என்ன சொல்கிறோம்? நீ உன் வழியை பார்த்துட்டு போ, என் வழியை பார்த்து நான் போகிறேன். ஒரு கணவன் ஒரு மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வராத வீடு இல்லை. 2 பேருக்கு பிரச்சனை வருதுன்றதுக்காக மனைவி கணவனை விட்டு ஓடி போயிட்டாலோ இல்லை மனைவி விட்டு கணவன் ஓடி போயிட்டாலோ பிரச்சனை முடிச்சுன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையும் கசப்பாக மாற்றப்படும். வசனம் சொல்லுது போராட்டத்தில் நின்று வாழ்க்கையை நடத்த வேண்டும். பிரச்சனை போராட்டம் வர்றதுக்காக நீ ஓடி போனா ஒவ்வொரு நாளும் ஓடி தான் போகணும். அதை யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் பிரச்சனை வருது, எல்லாமே சகிக்க முடியாதுன்னா யாராவது வீட்டில் தங்கிக்க முடியுமா? வாழ்க்கை கசப்பாக மாற்றப்படுறதுக்கு காரணம் என்னன்னா பஞ்சங்களை, பசிகளை, போராட்டங்களை சகிக்க கூடாதபடி வாழ்கிறவர்கள். இந்த இடத்துல நாங்கள் வரும்போது 1982 பாஸ்டர் 1000 முறை சொல்லுவார், சபையில் சாப்பாடு இருக்காது, இருக்க இடம் இருக்காது, உடுத்த உடை இருக்காது, ஊழியம் செய்யறதுக்கு போனால் அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சாதான் எல்லாருக்கும் சாப்பாடு. அப்படியெல்லாம் தரித்திரத்தில் போராட்டம் தான் அந்த ஊழியம் கட்டமைக்கப்பட்டது. இது ஒன்றும் ஸ்தாபனத்தில் பணத்தை வாங்கி கட்டின சபையும் இல்லை, இது யாருடைய பணத்தில் வாங்கி கட்டின சபையும் இல்லை. ரத்தத்தை கிரயமாக சிந்தப்பட்டு ஊழியத்தில் கர்த்தருக்காக உண்மையாக போராடி கட்டப்பட்டதான சபை. அப்போ போராட கற்றுக்கொள்ள முடியாதவர்கள், பஞ்சத்தில் நிற்க முடியாதவர்கள் ஓடி போவாங்க. நீ நிறைய பேர் என்ன நிற்க முடியலன்னா போராட்டத்தில் நிற்க முடியவில்லை, இவர்கள் சுகபோகமாக வாழ பிரயாசப்படுகிறவர்கள். வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபு 5:5 வாசித்து பாருங்கள். சுகபோகமான வாழ்க்கை எப்படிப்பட்டது? யாக்கோபு 5:5 வாசிங்க. 5ஆம் அதிகாரம்.
சுகபோகத்தில் உழித்தீர்கள், கொடுத்தவர்களை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். சம்பரணமாய் வாழ்ந்து சுகபோகமாய் உழன்று கொண்டிருக்கிற கூட்டம். 1 தீமோத்தேயு 5:6 வாசிக்கும் போது சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோடு கூட செத்தவன் என்று 1 தீமோத்தேயு 5:6 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:4 வாசிக்கும் போது இவர்கள் அசதியாய் இருக்கிறதான சுகபோக பிரியர்கள். தன்னுடைய வருகையிலே ஒரு கூட்ட ஜனம் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுகிறது. அந்த கூட்டத்தினுடைய ஜனம் எப்படிப்பட்டது என்றால் 2 தீமோத்தேயு 3:4 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு தேவனுக்காக பிரியப்பட்டு பிரயாசப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை எப்பயோ போயிடுச்சு. இப்ப வாழ்ற வாழ்க்கையெல்லாம் சுகபோகம் தான். இந்த ஜனம் பஞ்சம் வந்த உடனே இவங்க வீட்டில் ஒன்றும் பஞ்சம் வரல. எல்லாம் கவனி, பஞ்சம் ஊர்ல இருக்குது, பஞ்சம் வீட்டுல இல்லை. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அடுத்து பஞ்சம் நமக்குள்ள வந்துடும் சொல்லி தேவனை விட்டு பெத்லகேமை விட்டு அவர் மோவாபுக்கு ஓடினார். உலகம் பஞ்சத்தினால் நிரப்பப்படலாம், போராட்டத்தினால் நிரப்பப்படலாம், குறைகளால் நிரப்பப்படலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனுடைய சமூகமாகி அப்பத்தின் வீட்டை எந்த காரணத்துக்காக விட்டு விடக்கூடாது. நீங்க சபையை நிறைய பேர் வரல, எங்க அவங்க அப்படின்னு கேட்டோம்னா பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், பால், உபத்திரம், ஏன்னா போய் என்ன நன்மையை கண்டுட்டேன். நீ இப்ப எங்க சேர்றன்னா உன்னையே அறியாமல் மோவாபின் அருவருப்புகளோடு சேர்க்கிறாங்க. அப்பத்தின் வீட்டை விட்டுட்டா அடுத்த இடம் எங்க இருக்குதுன்னா அருவருப்பாகி மோவாப் தான் கண்ணுக்கு தெரியும். ஆண்ட சொல்றார் லோத்துக்கு, லோத்து நீ ஓடி தூரம் போய் இருக்கிற மலைக்கு ஓடிக்கு. அவன் சொல்றான், ஆண்டவரே தூரமா இருக்குது, அங்க என்னால போக முடியாது, பக்கத்துல ஒரு பட்டணம் இருக்குது, அங்க போய் நான் ஒளிந்து விடுவேன். ஏன் அவனுக்குள்ள விழுக வந்துச்சுன்னா கர்த்தர் சொல்லாத இடத்திலே அவன் கால்கள் சென்றது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்தின் வீட்டை விட்டு தாங்களாக தீர்மானிக்கிற வழியை எடுக்கும் போது வாழ்க்கை கசப்பாக விழுகைக்கு கொண்டு போகப்படுகிறது. அப்ப வாழ்க்கை கசப்பா ஏன் மாறுதுன்னா நீங்க அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு மோவாப்புக்கு போறீங்க. இரண்டாவது, பாடுகளை சகிக்க கூடாதபடி சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கையை தீர்மானிக்கிறீர்கள். மூன்றாவது காரியத்தை வாசிக்கும் போது ரூத் 1:13 20-21 வாசிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருந்ததினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். அப்ப ஆண்டவரை குறை சொல்லுகிறது. எப்ப பாரு ஆண்டவரை குறை சொல்லிக்கிறீங்கன்னா வாழ்க்கையில இன்மை எப்படி உண்டாகும்? ஆண்டவரை குறைவை நிறைவாக்குறேன்னு சொல்லிக்கிறீங்க, நிறைவாக்குங்க ஆண்டவரை, அப்படியா ஜெபிக்கிறாங்க. இதை சந்திங்க ஆண்டவரே, அதை சந்திங்க ஆண்டவரே. குறை சொல்றது, குடும்பத்தில் குறை சொல்றது, சபையில் குறை சொல்றது, ஏன் இந்த ஃபேன் ஓடலை, ஏன் இந்த லைட் எரியல, சபையில் குறையை கண்டுபிடிக்கிறான். பல பேர் தன்னுடைய குறையை கண்டுபிடிக்கிறதுல மற்றவங்களுடைய குறையை ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, தங்களுடைய குறை என்னன்றது உணராம மற்றவங்களுடைய குறையை மட்டுமே யோசிக்கிற ஒரு குரூப் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதம் 19 வாசிக்கும் போது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க, அந்த ஐயா இப்படி இருக்கிறாங்க, அவங்கள இவங்களையே குறை சொல்லி நீங்க விழுந்து போகக்கூடாது. நம்முடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைகள் மறைந்து இருக்கிறது? திருவிருந்து எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்கள், நமக்குள்ள என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தருடைய கை ஒரு மனிதனுக்கு விரோதமாக எழும்புவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு எவ்வளவோ நன்மை செய்கிறது கூட இவங்க மனது ஒரு திருப்திகரமான காரியத்துக்கு எடுக்கவே இல்லை. அவங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டு குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனத்தை கர்த்தர் நடத்தி கொண்டே வந்தாரு. உபாகம் 29 வாசித்து பாருங்க, 5:29 2 வசனங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. உபாகமம் 29 5 29 கர்த்தர் அவனை நடத்தும் போது ஒரு குறைவில்லாமல் அவர்கள் துணி பழுதாய் போகவில்லை, அவங்க பாத ரட்சையை கூட வாசிச்சு பாருங்க. 40 வருஷம் நான் உங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் அவர்களை நடத்திருந்து கூட அந்த ஜனங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாம், நாங்கள் அங்கேயே வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு நாம எல்லாரும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தான் நல்லா இருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவங்க நல்லா இருக்கிறாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க நல்லா இருக்கிறாங்க, கர்த்தரை தேடாதவங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த குறையே சொல்லி கர்த்தரை கரம் என் மேலே கோபமாக இருக்குது என்று நாம் நினைத்திருக்கிறோம். நம்ம கர்த்தரை குறை சொல்லக்கூடாது.
ஆண்டவர் கூட சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் இல்லை குறை. யோசிச்சு பாருங்க, அவங்களை குறையா வச்சிருந்தா நீங்க நம்ம உட்கார்ந்துருக்க முடியுமா? நமக்கு என்ன மனது வேணும்னா போதும் என்கிற மனது நமக்கு தேவை. கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சின்ன வீடு கொடுத்துருக்கிறா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சின்ன வண்டி வச்சிருக்கீங்களா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும், திருப்தி அடையாத வாழ்க்கையில என்னதான் நீங்க சம்பாதித்தாலும் திருப்தி கிடைக்காது. பாருங்க, சாலமோன் நம்மை விட ஞானி. நீங்க நீதிமொழிகள் அவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் அவனை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகளில் வாசிக்கும் போது அவன் பெரிய ஞானவான தான் இருந்தான். உலகத்திலே அவனை போல ஞானவான் இல்லை. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பிரசங்கி 2:10 வாசிக்கும் போது, பிரசங்கி 2:10, என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளை எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் நான் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசங்களையும் கண்ணோக்கி பார்த்தேன். இது எல்லாம் மாயை. நீங்க 10 வீடு வச்சிருக்கலாம், 100 வீடு வச்சிருக்கலாம், 10 கோடி வச்சிருக்கலாம், எல்லாமே மாயை. கர்த்தருடைய கரம் என் மேல கோபமா இருக்குது, கர்த்தர் கை என் மேல கோபமா இருக்கு. கர்த்தரை குறை சொல்லி கொண்டிருந்தாங்க. வாழ்க்கை கசப்பா மாறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி அடையாம கர்த்தரை குறை சொல்றது. ஆண்டவர் வேலை கொடுத்தாரா, அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதில் ஒரு குறை, அவங்க நல்ல வேலைக்கு போறான், எனக்கு நல்ல வேலையே இல்லை. எதிர் வீட்டுக்காரன் 2 பில்டிங் கட்டிட்டான், என்னால் இந்த சின்ன வீட்டை மாற்றி அமைக்கவே முடியும். ஏன் வயிறு எரியல? கர்த்தர் உனக்கு கொடுத்ததுல போதும் என்ற மனதோடைய வாழ்க்கைய வாழ். கசப்பு ஏன் உள்ள வருது? ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா இருந்தாங்க, நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா இருந்தாங்க, தன் கணவன்கிட்ட டெய்லி சண்டை போடுவாங்க. என்ன வீடு வச்சிருக்கிறேன், எதிர் வீட்டுக்காரன் பாரு சூப்பராக வீடு வச்சிருக்கான். சரி, அந்த அம்மா அமைதியா இருந்தாங்க. எதிர் வீட்டுக்காரன் பாரு கார் வாங்கிட்டான், நீ இன்னும் அந்த ஓட்ட வண்டியில ஓடிட்டு அமைதியா இருந்தாங்க. எதிர் வீட்டுக்காரன் பாரு எவ்வளோ ஃபெசிலிட்டி உள்ள வச்சிருக்கான், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ். நீ ஏதாவது வாங்கி தரியா? தினந்தோறும் கசப்பு, மனதில் போதும் என்ற பலன் இல்லை. ஒரு நாள் அவர் சொல்றாரு, எதிர் வீட்டுக்காரனை பார்த்தியா அப்படின்னு. அந்த அம்மா கேட்டுச்சு, ஏன்? எதிர் வீட்டுக்காரன் அவன் என்ன பண்ண தெரியுமா, பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை இருந்துச்சு, அதை கூட்டிட்டு ஓடிட்டான். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், எதிர் வீட்டுக்காரனை பாரு, எதிர் வீட்டுக்கார பாரு, எதிர் வீடு, பக்கத்து வீடு, சைடு வீடு, நேர் வீடு, எந்த வீட்டையும் பார்க்காது. கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ போதும் என்ற மனத்தோடு வாழ பழகும். அல்லேலூயா. ஆமா, எதை கொடுத்தாலும் நன்றி சொல்லுங்க. 10 ரூபா கொடுத்தாரா, ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த 10 ரூபா கொடுத்தீங்க, இது கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 ரூபா கொடுத்துருங்க, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எதை கொடுத்தாலும் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் கொடுக்குறாரு. 1 ரூபாய் கர்த்தர் கொடுத்தா கூட கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு உள்ள வைங்க. நாம என்ன நினைக்கிறோம், 10 ரூபாவா, அதை வச்சு என்ன டீ கூட வாங்க முடியாது, இந்தா நீயே வச்சுக்க. ஆமா, அப்பா அம்மா கிட்ட அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகும்போது சொல்லுவேன், என்னம்மா எப்படி விசாரிக்கிறோம்ல, அவங்ககிட்ட ஸ்நாக்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க, 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுப்பாங்க, அது வேணாம் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அதை வச்சு என்ன வாங்க முடியும் இந்த காலத்தில் போய் 100 ரூபாய் கொடு. ஏன்னா அவனுக்கு என்ன வரலன்னா திருப்தி வரல மனதில். நீங்க பெரியவங்க மனதான் அப்படிதான் இருக்குது, சின்னவங்க மனதான் அப்படிதான் இருக்குது. எதை கொடுத்தாலும் ஆண்டவரை குறை சொல்றது, திருப்தி இல்லை. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, வாழ்க்கையில கசப்பு வருது. ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்டம், திருப்தி இல்லை. நீ சொல்றதுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல, அவங்க சொல்றத உனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரல. இப்போ மாறி மாறி பேசும்போது என்ன வருதுன்னா, கர்த்தருடைய கை உள்ள வருது, 2 பேருக்கு விரோதமா பிரச்சனை உள்ள வந்து சேருது. இப்போ கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் கசப்பான வாழ்க்கை நம்மளுக்கு எடுக்கணும்னா, கர்த்தருடைய கை என் மேலுக்கு இருக்குது, கர்த்தர் என்ன நியாயம் இருக்கிறத சொல்ற வார்த்தையை நீங்க விட்டுருங்க. கர்த்தர் யாரையும் நியாயம் இருக்கிறவர் இல்லை. தேவையில்லாம 2 பேரும் சேர்ந்து பிரிக்கிறவரும் கர்த்தர் அல்ல. நீங்க தப்பு செஞ்சுட்டு, நீங்க பாவம் செஞ்சுட்டு கர்த்தரை குறை சொல்றதுல எந்த பயனும் இல்லை. 4வது காரியம் ஏன் கசப்பு வந்தது, நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, ரூத்து 4:4-5. இல்ல, 1ஆம் அதிகாரம் 4:5, சாரி 1ல 4:5. போங்க. 4வது காரியம் வாழ்க்கையில கசப்பு வந்தது, தேவையற்ற கலப்பு அல்லது தேவையற்றதான ஐக்கியம். நீங்க நிறைய பேருக்கு எங்க ஐக்கியம் இருக்குன்னா,
உலகத்திலும் உலகத்தில் உள்ள ஜனத்திலும் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தினந்தோறும் சபை தான் ஐக்கியமாக இருக்கணும், கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் இருக்கணும், உங்கள் குடும்பத்தோடு உள்ள ஐக்கியம் இருக்கணும். நாம் எங்கே சொல்கிறோம்? உலகத்தோடு உள்ள ஐக்கியம். பாருங்க, ஆபிரகாமுக்கு பையன் பிறந்தான். யாரு? ஈசாக்குன்னு ஒரு மகன். அவன் பிறந்தான். அவனுக்கு மகனுக்கு பெண் வேணும். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லி தெரியுமா அனுப்புறாரு? என் சொந்தத்தில், என் ஜனத்தில், எனக்கு சொந்தமான இடத்துல போய் கர்த்தர் காட்டுகிற பெண்ணை கொண்டு வான்னு எலியேசரை அனுப்புறாரு. அப்படிதான் அனுப்புறாரு. நான் இருக்கிற நாட்டில் இந்த கானான்ல எங்க இருக்கணும், அங்கே ஒரு பொம்பளை இருக்கும், அதை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் அப்படியே சொன்னாரு. ஈசாக்குக்கு எந்த பணமும் தேவையில்லை. ஏன்னா ஆபிரகாம் சீமானு, பூமி தாங்கக்கூடாத மட்டும் செல்வம் இருக்குது, அவர் சீமானா இருக்கிறார். எங்கேயும் பணம் போறது தேவையில்லை. ஆனால் பெத்துவேலு வீட்டுக்கு போ, ரெபேக்கால போய் பிடி, இவங்கள பிடி, அவங்கள பிடி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கர்த்தர் எங்கே காட்டினாரோ அங்கே தான் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பஞ்சத்துக்கு ஊருக்கு போனாங்க, அங்கே பார்த்த இடத்துல திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன குலம், என்ன கோத்திரம், எதை சேர்ந்தவங்க எதையும் கண்டுக்கவே இல்லை. மோவாபுக்கு போனாங்க, அவங்க பிடித்ததான அந்த பெண்களோட திருமணம் செஞ்சுட்டாங்க. ரூத் என்றால் என்ன அர்த்தம்? வேதத்தில் வாட்சி பாருங்க. ரூத் என்றால் சிநேகிதி என்று அர்த்தம். ரூத் என்றால் என்ன அர்த்தம்? சிநேகிதி என்று அர்த்தம். ஓர்பால் என்றால் என்ன அர்த்தம்? பன்றி குட்டி என்ற அர்த்தம். என்ன குட்டி சொல்லுங்க? என்ன குட்டி? பன்னி குட்டி பார்த்துருக்கீங்களா? பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகா, ரொம்ப சுத்தமா, ரொம்ப கிளீனா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னா பண்ணி கிஃப்ட் கொடுக்கணும். கொடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப அருவருக்கத்தக்க விலங்கு, ரொம்ப அவமானப்படுத்தத்தக்க விலங்கு, அசுத்தமான விலங்கு. இப்போ அங்கே ஊருக்கு போன உடனே கனெக்ஷன் எப்படி போயிடுச்சுன்னா மோவாப்போடு கனெக்ஷன் ஆயிடுச்சு. தேவனுக்கு கத்தோடைய சமூகத்தில் கத்தோடைய பிள்ளை நான் ஒன்று சொல்கிறேன். வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ உன் தொடர்பை, உன் ஐக்கியத்தை தேவனோடும், தேவனுடைய சபையோடும், தேவனுடைய பிள்ளைகளோடு வை. தேவையற்றதான ஜனங்களோடு கை கலக்கும் போது அங்கே உனக்கு வாழ்க்கையில கசப்புண்டாகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது கவனிங்க. 2, 4, 5 வசனங்கள் வீட்டில் வாசி பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, தேவகுமாரர்கள் எதோட கலந்துட்டாங்கன்னா மனுஷகுமாரத்தையோட கலந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி சபையில உட்காந்து ரட்சிப்பு அடைந்திருக்கிறாங்க. ஆனால் கனெக்ஷன்ஸ் எல்லாமே மனுஷன் சொல்லியிருக்கோம். உலகத்தான் தான். சிகரெட் அடிக்கிறவன், பீடி பிடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், பாவம் செய்கிறவன், விபச்சாரம் செய்கிறவன், உங்கள் கனெக்ஷன் எல்லாம் உங்கள் ஃபோனை வாங்கி ஆண்டவர் இப்போ பார்த்தாருன்னா நீங்கள் யாருன்றது தோலை உரிச்சிடலாம். நீங்கள் யாரும் தெரியுதுன்னா உங்களோடு இருக்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் நீ எப்படியா பட்டவன். இதுக்கு தனியாக ஒரு கிளாஸை வச்சு எதுவும் பார்க்க வேண்டியது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் மனம் எங்கே இருக்குதுன்னு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே தான் உங்கள் மனம் இருக்குது. சுவிசேஷத்தில் அப்படி தான் ஆண்டு சொல்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் மனம் இருக்குது. அப்போ தேவையற்ற கலப்பு ஆண்டு சொன்னார், மனிதனை உண்டாக்குறதுக்காக நான் விசனப்படுகிறேன், வேதனைப்பட்டார். ஏன்? கர்த்தர் நினைச்சிருந்தார் இவன் மகிமையின் சாயலாக உருவாக்கப்பட்டான், மகிமையின் சந்ததியோடு இணைக்கப்பட வேண்டும். ஆனால் இவன் என்ன செஞ்சுக்கிறான்? உலகத்தோடு சேரு. உலகத்தோடு திருமணத்துக்கு முன்பாக அல்லது உலகத்தில் சேர்வதற்கு முன்பாக ஒன்று தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சேருகிறது சரியா? நான் இணைகிற ஆட்கள் சரியா? நான் பேசுகிற ஆட்கள் சரியா? நானே வேலை செய்யும்போது நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் தான். ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட நான் வீட்டுக்கு கூப்பிட்றதே இல்லை. சில பேர் எங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் கூட கேட்பாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா, எங்கன்னா வெளியே போயிட்டீங்க? இருக்கிற இடமே தெரியாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, எனக்கு நண்பர் இல்லாமல் இல்லை, என்னால் ஊர் சுத்த முடியாமல் இல்லை. எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் எங்கே போக மாட்டேன்னா வெளியே போக மாட்டேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சில வீட்டில் பிள்ளைங்க தங்கதே இல்லை. வாலிமான பெண்களும் அப்படி தான் இருக்குது, ஆண்களும் அப்படி தான் இருக்குது. சுற்றி 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 ஆண்டவர் சொன்னார், பிசாசை பார்த்து கேட்டார், எங்கே இருந்து வர? பூமியெல்லாம் சுற்றிட்டு வர. இந்த ஆவி நிறைய பேர் பிடிச்ச ஆட்டுது. ஏன் எங்கே போகிறேன்? சும்மா போகிறேன். சும்மா ஊரை சுற்றிட்டு மற்ற ஜனத்தோடு கலந்தன்னா வாழ்க்கை கசப்பாம உனக்கு கொடுத்துருக்கிற இடத்துல, கொடுத்துக்கிற குடும்பத்தில் அமெரிக்கையோடு, அமைதியோடு, அவர்களுக்குள்ளே ஐக்கியத்தோடு அமர வேண்டும். இதுதான் சரியான வாழ்க்கை. வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படும். கசப்பு வந்தது காரணம் அந்நிய ஜனத்தோடு கலந்தது. வேதத்தில் வாசித்து பாருங்கள்.
நீங்க 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கும் போது அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாது என்று சொல்லப்பட்டது. அந்நியருடைய நுகத்திலே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் பிணைக்கப்படக்கூடாது. 1 கொரிந்தியர் 10 நீங்க வாசிக்கும் போது 10 20-21 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய பாத்திரத்துக்கும் பேய்களுடைய பாத்திரத்துக்கும் பங்கு ஏது. 1 கொரிந்தியர் 10:20-21 வசனங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் சரீரத்தின் பாத்திரத்தை பேய்கள் பாத்திரத்தோட கலக்கக்கூடாது. எப்பெல்லாம் நீங்க உலகத்து ஜனத்தோட சேர்றீங்களோ அப்பெல்லாம் வாழ்க்கையில கசப்புக்கு வேற நீங்க போட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நம்ம அப்படி இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த காலை வேலை உங்களோட கூட பேசி கொண்டிருக்காரு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு உள்ள இணைப்பில் இருக்க வேண்டும். கசப்பு வந்தது காரணம் என்னன்னா மோவாப்போடு இணைந்தது. யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு முறை கூட யோசிக்கல நம்ம திருமணம் செய்யறது சரிதானா, மோவாப்போடு கலக்கிறது சரிதானா, யோசிக்கவே இல்லை. தேவனுடைய பார்வையில விசனம் மூட்டுகிற காரியம் தேவையற்றதான சேர்க்கை, தேவையற்ற ஜனத்தோடு உள்ள இணைப்பு. பிரசங்கி 6 கடைசி வசனத்தை வாசித்து 7 29 வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியம் தேவனை விசனம் மூட்டுகிறதாக இருக்கிறது என்று பிரசங்கிலே வாசிக்கிறோம். பிரசங்கி 7 29 வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவனோ உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். மனுஷன் தான் விழுகிறதுக்கு அவனே உபாய தந்திரம் தெரிந்து கொள்றான். தன் கண்கள் நிச்சயத்தவைகள் ஒன்றையும் விட்டு விடல. மனுஷகுமாரர்கள், தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்திய முறையுள்ளவர்கள் என்று கண்டு. அதிக சௌந்திய முறைலாம் என்ன, நம்மளோட ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அப்படிதான் பார்த்தேன். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களால வர்ணிக்க முடியல, இணைச்சிட்டாங்க, சேர்ந்தாச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னா மனிதனுடைய ஆயுள் சக்கரத்தை கர்த்தர் குறைத்து போட்டார். மனிதனை உருவாக்குறதுக்காக கர்த்தர் விசனப்பட்டார்னு வசனம் இருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவையற்ற இணைப்பை நாம் உடைக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இணைப்பு தேவனோடு உள்ள இணைப்பாக இருக்க வேண்டும். தேவன் காட்டாத வழிகளில் தேவையற்ற கலப்பு நமக்குள்ளே வரக்கூடாது. அடுத்த காரியம், கசப்புக்கான 5வது காரியத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் என்ன வாசிக்கிறோம், ரூத் 1 வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அத கவனிங்க. இப்ப 5வது காரியம் கசப்புக்கு உண்டானது காரணம் என்னன்னா, இவர்கள் கணவனையும் இழந்தாச்சு, பிள்ளைகளையும் இழந்தாச்சு. இது எதை காண்பிக்கிறது, பிள்ளைகள் சுதந்திரத்தை காண்பிக்கிறது. 127 சங்கீதம் 3 வசனத்தின்படி பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரத்தை இழந்தாச்சு. 2வது கணவனாகிய மணவாளனை இழந்தார். மணவாளனையும் சுதந்திர விதமாகிய பரலோகத்தை இழக்கிறவர்களுக்கு வாழ்க்கை கசப்பாக மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நம்முடைய சுதந்திர வீதமாகிய பரலோக ராஜ்யத்தை குறித்தவைகளை இழந்து போகிறோமோ, அதுக்கு அடுத்தவைகளை சிந்தியாமல் போகிறோமோ, மணவாளனுடைய சுதந்திர வீதத்தை இழக்கிறவர்கள் வாழ்க்கை கசப்பாக மாற்றப்படுகிறது. இந்த 5 காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி வெறுப்பையும் கசப்பையும் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அப்ப இனிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், வேதம் என்ன காண்பிக்கிறது? முதலாவது, நீங்கள் வாசிக்கும் போது ரூத்தின் புஸ்தகம் 1 வாசித்து பார்க்கும்போது அவர்கள் மறுபடியும் பெத்லெகேமில் இருந்து அவர்கள் மோவாப்பிலிருந்து பெத்லெகேமுக்கு திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 16, 17 19 வாசி. 1:19 கவனிங்க. இப்ப பாதியில என்ன நடந்துச்சுன்னா, திரும்ப பெத்லெகேமுக்கு கர்த்தர் வர சொல்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்பமாக மதுரமாக மாற்றப்படுவதற்கு எவ்வளவு மோவாப்பின் கசப்புகள் இருந்தாலும் இந்த நாளில் தேவன் உங்கள் மறுபடியும் பெத்லெகேமாகிய அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பும்படியாக அழைக்கிறார். நீங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படும். பாருங்க, அந்த ஜனம் இவர் கிளம்பி வரும்போது போகும்போது எல்லாம் ஒன்னா தான் போனாங்க. ஆனால் திரும்ப வரும்போது 2 பேரோட வராங்க. நகோமி வருகிறா, ரூத் வருகிறா. நகோமி என்றால் இன்பம், ரூத் என்றால் சிநேகிதி. இப்போ 2 பேர் தான் திரும்பி வராங்க. எது ஓடி போச்சுன்னா, பன்றிக்குட்டி எப்பவுமே வீடு தங்காது. என்னதான் அதை நீங்கள் குளிப்பாட்டி வச்சாலும், என்னதான் அதை கழுவி நீங்கள் ஆடைகள் அணிவிச்சா கூட அது புத்தி எங்கே போகும்னா முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிடும். யூதாசினுடைய ஆவி. ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் வந்து பரவாயில்ல, எல்லாத்தையும் இழந்துட்ட, சுதந்திரத்தை இழந்துட்ட, பரலோக மேன்மைகள் இழந்துட்ட, ஆசீர்வாதங்கள் இழந்துட்ட, எல்லா நன்மைகள் இழந்துட்ட, திரும்ப பெத்லெகேமுக்கு வா. அவர் சொல்றா, ஓர்பால் முத்தம் செய்து விட்டு என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான். ஆனால் ரூத்து சொல்றா, உன் தேவன் தான் ஏன் தேவன், உன் ஜனம் தான் ஏன் ஜனம். நீ போகிற இடத்துல தான் நானும் மறிப்பேன், நீ மறிக்கிற இடத்துல தான் நானும் போவேன்.
ஒரு மோவாபில் இருக்கிற அந்நிய ஜனத்துக்கு பெத்லேகமை குறித்ததான ஒரு வெளிப்பாடு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. நாம் அப்படி இருக்கிறோமா? நீங்க வாழ்க்கை இன்பமாக மாற்றப்பட வேண்டுமானால், வாழ்க்கை மிகவும் ருசிகரமாக இன்பமாக மாற்றப்பட வேண்டுமானால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை பெத்லேகேமுக்கு திரும்பி வர வேண்டும். யார் திரும்பி வர முடியும்? இன்பமான வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறவர்கள் பெத்லேகேம் திரும்ப முடியும். கர்த்தரோடு உள்ள சிநேகிதர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வர முடியும். இந்த ரெண்டு கூட்டம் தான் கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிற மனப்பக்குவம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. மறுபடியும் பெத்லேகேம்ல கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்ன போது இவங்க 2 பேர் தான் திருப்பி வந்தாங்க. பஞ்சம் முடிஞ்சது, பெத்லேகேமில் ஆகாரம் வந்திருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் வாசி பாருங்க, 6ஆம் வசனத்தில் ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு கர்த்தர் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஒரு வார்த்தை வந்த உடனே மருமகளும் மாமியாரும் ஒன்றா புறப்பட்டு போனாங்க. மருமகளும் மாமியாரும் ஒன்றா உட்காந்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப டேஞ்சர். 2 பேர் உட்காந்தாலே பிரச்சனை தான். ஒரு 5 மினிட்ஸ் பேசினாங்கன்னா 50 மினிட்ஸ் ப்ராப்ளமேட்டிக் தான். ஆமாம், உண்மையா பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா பேசிட்டே இருப்பாங்க. எப்போ பூகம்பம் வெளியில் வெடிச்சுன்னே தெரியாது. மாமியார் ஒரு டைரக்ஷன் இருப்பாங்க, மருமகள் ஒரு டைரக்ஷன் இருப்பாங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. ஆனால் எங்கே சொல்கிறா, நீ எங்கே சாகுறியோ அங்கே தான் நான் சாகும், நீ எங்கே போறியோ. சரியான உபதேசம் பண்ணியிருக்கிறா தன் மருமகளுக்கு. இது யாரும் கற்றுத்தரல. ரூத்துக்குள்ள இது எப்படி விதைக்கப்பட்டதுன்னா, நகோமுடைய வாழ்க்கையை அது அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்கள் வீட்டில் இருக்கணும் கற்றுக் கொடுக்கணும். கர்த்தரை தேடணும், கர்த்தருக்காக வாழணும், வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழணும், மரித்தாலும் கர்த்தருக்காக மரிக்கணும் இருக்குது உங்கள் வாழ்க்கை காண்பிக்கணும். வாயிலே பேசிட்டு இருக்குது இல்லை. எதில் பேசுறது? சும்மா பேசிட்டே இருக்கிறது. நிறைய பேச்சு தான் பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே பேச்சு தான், தேவையில்லாத பேச்சு. குடும்பம் கசமாக மாறுது. ஆண்டவர் சொல்றாரு, பெத்லேகேமுக்கு திரும்பி வா. 2 பேர் தான் திரும்பி வர முடியும். கர்த்தரிடத்தில் இன்பத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய சிநேகிதராக மாற விரும்புகிறவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வர முடியும். அவங்க திரும்பி வந்ததுக்கு காரணம் என்ன? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? 6ஆம் அதிகாரம் 48, 51 வசனங்களில், ஜீவ அப்பம் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? வாசிங்க. 6ஆம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்கிறது இல்லை. அதே 6ஆம் அதிகாரம் 33, 35 வசனங்களை வாசிக்கும் போது, இதை புசிக்கிறவனுக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை, கர்த்தராகிய நானே அவனுக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறேன். இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு தாகம் இல்லை, இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தின் மீதான பசி இல்லை, அவர்கள் ஒருபோதும் குறைவில்லாத வாழ்க்கை. இந்த சரீரமாகிய அவருடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு, தேவனுடைய சரீரத்தை மாத்திரமல்ல இந்த வார்த்தையாகிய அப்பத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஒருபோதும் ஒரு குறைவும் பசியும் தாகம் இல்லாத திருப்தியான பெத்லேகேமுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் பெத்லேகேமுக்கு திரும்பி வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். 2வது காரியம், அந்த வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் போது, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கவனிங்க. 2வது காரியம், அந்த வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படுவதற்கு உறுதியாக கர்த்தரை பிடித்து கொண்டார்கள். எப்படி பிடித்து கொண்டாங்க? உண்மையோடு பிடித்து கொண்டார்கள். அந்த வசனத்துல, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திலே நானும் வருவேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார்கள். நீ அந்த 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. மன உறுதியும் உண்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி வருகிறவர்களுக்கு கர்த்தர் வாழ்க்கை இன்பமாக மாற்றுகிறார். உண்மையோடு கர்த்தர், உண்மை உள்ளவனுக்கு சகல பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி தருகிறார்னா, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். உண்மையா இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக கர்த்தர் வைக்கிறார். உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய விஷயத்திலும் கர்த்தர் சீக்கிரமாய் பதிலளிக்கிறார். உண்மை இருக்கணும், மன உறுதி இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நான் விட மாட்டேன். அதை சொன்னா பாருங்க. ஆனால் முதல்ல எப்படி போனாங்கன்னா, சின்ன பஞ்சம் வந்து ஓடி போயிட்டாங்க. இப்போ திரும்ப வரும்போது என்ன சொல்றான்னா, அவன் சொல்றா, செத்தாலும் உம்மோடு பெத்லேகேம் தான் சாகும், வாழ்நாளும் உம்மோடு கூட பெத்லேகேம் தான் இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை கட்டி அமைக்கும் போது தான் ரூத்தினுடைய வாழ்க்கை இன்பமாக மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படணும்னா உண்மையும் மன உறுதியோடு தேவ சமூகத்தில் நெருங்க வேண்டும். பெத்லேகேம் என்பது சாதாரண வாழ்க்கை அல்லங்க. போராட்டம் வரும், கண்ணீர் வரும், சூழ்நிலைக்கு வரும், ரட்சிக்கப்பட்டவனுக்கு எல்லா எதிரியான போராட்டங்கள் வரும். ஆனால் எப்படி அவன் ஜெயிக்கணும்னா, கர்த்தரோடு உள்ள தொடர்பை உண்மையாய் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம்.
நான் இனி போகிறத பற்றி பேசாதீங்க. அந்த வழியை நான் மறந்தாச்சு. அந்த வழியே பின்னாடி போகிற வாழ்க்கையை நான் எப்பயோ மறந்தாச்சு. அதான் சொல்ல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். உலகத்தை பின்னாடி எரிஞ்சிட்டு முன்னாடி இருக்கிற பரலோக குறித்த வாழ்க்கையை நோக்கி ஓடுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். எப்போதுமே பின்னாடி இருக்கிறது யோசிக்காதீங்க. முன்னாடி இருக்கிற வாழ்க்கை குறித்து யோசித்து ஓடுகிறவர்களுடைய வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படும். நிறைய பேர் முடிஞ்ச கதையே யோசிக்கிறதுனால தான் வாழ்க்கையில் முன்னாடி போக முடியும். வசனம் சொல்லுகிறது முடிந்தது அல்ல, முன்னாடி இருக்கிறவர்களை நோக்கி வாழ்க்கை பிரயாணத்தை ஓடிக்கொண்டே இருங்கள், வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படும். மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? ரூத் 2:12 வசனம். சட்டைகளின் கீழ் வருகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்பமான வாழ்க்கையை தருகிறார். அவருடைய சட்டைகள் எப்படிப்பட்டது? கோழி தன் குஞ்சுகளை சட்டைகள் கீழ் மறைத்திருக்கிறது போல தம்முடைய ஜனத்தை கர்த்தர் மறைக்கிறவராக இருக்கிறார். நீங்க அவருடைய சமூகத்தில் ஓடி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மறைத்துக்கிறவராக இருக்கிறார். இந்த கோழிகளை பாருங்க, இந்த குஞ்சுகள் ஓடிவிட்டே இருக்கும். ஒரு பருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே ஓடி அதை எல்லாவற்றையும் அந்த சிறைகளில் போட்டு மூடும். அது போல தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சிறைகளின் சட்டைகளுக்கு கீழே வந்து இருக்க வேண்டும். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு இன்பமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தருடைய பிள்ளைகளாக சபையில் இருக்கிற ஜனம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சட்டைகளுக்குள்ளே நாம் வந்து இருக்க வேண்டும். அது என்ன சட்டைகள்? வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மல்கியா 4:2 வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க 4:2. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் உதிக்கப்படும் அதுக்கு சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் தங்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய சட்டைகளின் கீழே மாற்றப்பட்டு ஒழித்து கொள்ளப்படுகிறார்கள். இவங்க முன்னாடி பயம் இல்லை, தவறு செய்யும் போது பயம் இல்லை, ஓடிட்டாங்க மோவாபுக்கு. ஆனால் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது எப்படி வந்தாங்கன்னா பயத்தோடு கூட வந்தார்கள். கர்த்தருடைய சட்டைகளின் மறைவில் வர விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய சட்டைகளின் மறைவில் பாதுகாக்கப்பட விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று இன்பமான வாழ்க்கைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவிக்கும் போது ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மூடுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். வேதம் சொல்லுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். சரியான கர்த்தருக்கு ஏற்ற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தருடைய சட்டைகளின் மறைவிலே நம்மை ஒளித்துக் கொண்டு வைத்திருப்பார். தீங்கி நேரிடாதபடி தம்முடைய கூடார மறைவிலே நம்மை ஒளித்துக் கொண்டு வைத்திருக்கிற தேவன் சட்டைகளின் மறைவிலே ஒளித்து கொள்ள வரும்படியாக உன்னை ஒரு விசை கூட கர்த்தர் அழைக்கிறார். உலகத்தின் மறைவிலே நீ ஒளிந்து வாழ்ந்த நாட்கள் போதும், மனிதர்களை நம்பி ஒளிந்து வாழ்ந்த நாட்கள் போதும். தேவனுடைய அழைக்கிற நோக்கம் என்னவென்றால் தம்முடைய சட்டைகளின் மறைவிலே ஒளிந்து வாழ்வதற்காக உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறது எப்படி இருக்குன்னா அப்படி சட்டைகளுக்குள்ளே மறைந்து வாழ்கிற வாழ்க்கை. அடுத்த காரியம் ரூத் 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? அவள் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ என்று சொன்ன போது அவள் வாசி அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். 4வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு போய் பாதப்படிக்கு போனார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படுவதற்கு கர்த்தருடைய பாதப்படியின் அருகே போய் அமர வேண்டும். நம்ம என்ன உட்காரோம்? ரோடா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சொல்லி தீர்க்க முடியலமா, அது எவ்வளோதான் சொல்றதுன்னு தெரியல, சொல்லினே போகலாம், சொல்ல சொல்ல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பதில் வீட்டுக்கு வாசப்படி இருக்குது, கதவு இருக்குது, ஜனம் இருக்குது, பூட்டு இருக்குது, தாப்பால் இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், வசனம் சொல்லுது எங்கே உட்காரணும்னா கர்த்தருடைய பாதப்படியில் உட்காரணும். மாத்தாள் மரியாதை 2 பெண்கள் இருந்தாங்க. 2 பெண்கள் இருந்தாங்க, ரொம்ப அருமையான பெண்கள், கர்த்தருடைய பயத்தில் இருக்கிறவங்க. மரியாள் வந்து எங்கே உட்காந்துட்டாருன்னா பாதத்தில் உட்காந்துட்டாங்க. மாத்தாள் அப்படி இல்லை, ஒரே மசாலா ஐட்டம் எடுக்கிறது, சிக்கன் எடுக்கிறது, மீனை எடுக்கிறது, மாவை கலக்கிறது, சாப்பாடு செய்கிறது, இதே வேலை. மாத்தாள் நினச்சா ஆண்டவர் பிரியப்படுத்தணும்னா இதெல்லாம் கொடுத்துட்டா ஆண்டவர் பிரியப்பட்டுருவார். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா காணிக்கை கொடுத்துட்டா மட்டும் போதும், இல்லை தசம்பாகம் கொடுத்துட்டா மட்டும் போதும். அது கூட சில பேர் கொடுக்குறதில்ல. நான் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன், கொடுத்துட்டா போதும், இல்லை இதை சரியாக செஞ்சுட்டு சபைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டா போதும், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சுவாரு, வாழ்க்கை ரொம்ப சமாதானமாக ஆசீர்வதிச்சு. இல்லை, பாதத்தில் உட்காரு. எங்கே உட்காரணும்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க சொல்லுங்கள்? 1 மணி நேரத்துக்கு மேலே நான் வீட்டில் தனிமையில் ஜெபிக்கிறேன். கை ஒருத்தர் பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே
தனிமையில நான் ஜெபிக்கிறேன். கை உயர்த்துங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறேன்? 1. இந்த சபையில் எப்படி எல்லாம் பரவாயில்ல 2. நான் ஒரு 2 மரியாதை தான் இருக்காங்க போகிறது. மற்றதெல்லாம் எந்த கூட்டத்தில் இருக்குதுன்னா அநேக காரியங்களை குறித்து சிந்திக்கிறேன். ஆனால் தேவையானது ஒரே ஒன்று தான். இது கர்த்தருடைய பாதம். அங்கே உட்காரு. அவர் சொல்லப்பட்டது முதலாவது அவர் குளித்தால். இதே தான் காண்பிக்கிறது. சுத்திகரிப்பு இல்லாமல் அவருடைய பாதத்துக்கு ஒரு மனிதன் வர முடியாது. முதலாவது அவன் குளிக்க வேண்டும். தண்ணீரினாலே ஜலத்தினாலே கழுவி சுத்திகரிப்பது. இது எதை காண்பிக்கிறது? மாசர கழுவி சுத்திகரித்து கொண்டு பாதத்துக்கு வர வேண்டும். ஜபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பரிசுத்தப்படுத்தி கொண்டு தான் அவர் சமூகத்தில் வர வேண்டும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லையே. அப்போ தேவ சமூகத்தில் அவர் பாதத்துக்கு போகணும்னா முதல் படி குளித்திருக்க வேண்டும். பரிசுத்தப்படுத்தி கொண்டு வேண்டிய அனுபவம் இருக்கு. நம்ம எத்தனை வயசை பரிசுத்தப்படுத்துறோம்? சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு 2 நாள் வச்சேன். எத்தனை வயசாக நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டீங்க? ஆண்டவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். பரிசுத்தப்படுத்தி கொண்டு திரும்ப போய் பாவம் செஞ்சீங்களா, இல்லை பரிசுத்தத்திலே நிலை கொண்டு இருக்கும்படி தேவ சமூகத்தில் வீட்டு இருக்கிறீங்களா என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்போ முதலாவது கர்த்தருடைய பாதத்துக்கு போகும் முன்பாக ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணெயை பூசி தன்னுடைய அபிஷேகத்தின் நிறைவிலே தன்னை ஆட்கொள்வதற்கு ஆவியானவரிடத்தில் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குற அனுபவம். பரிசுத்தப்படுத்தணும், அது ஞானஸ்தானத்தையும் ஒப்புக் கொடுக்குது. குளிப்பது என்பது 2 காரியம். ஒன்று சுத்திகரிப்பு, இன்னொன்று ஞானஸ்தானம். இரண்டாவது எண்ணெய் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளை. சுத்திகரிப்போடு ஞானஸ்தானம் பெறப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அபிஷேகத்தினாலே தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் போது தேவ சமூகத்துக்கு போக முடியும். இந்த 2 அனுபவங்கள் மாத்திரமல்ல, வஸ்திரங்களை உடுத்தி. அப்ப அது வரைக்கும் என்ன வஸ்திரங்கள் தான் அலைஞ்சிட்டு இருந்தாங்களா? இல்ல. வஸ்திரத்தை உடுத்தி என்பது பழைய வஸ்திரத்தை கலைத்து போட்டு புதிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்வது. பழைய மனுஷனையும் அவன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைகிற ஒரு சுபாவம் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பாதத்துக்கு வர முடியும். ஆண்டவர் சொன்னால் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல பாதத்துக்கு வரணும்னா தன்னை வெறுத்து தன்னுடைய பழைய சுபாவங்களை, தன்னுடைய பழைய வஸ்திரமாகிய காரியங்களை சுட்டெடுத்து போட்டு புதிய வஸ்திரமாகிய தேவனுடைய சுபாவங்களை தரித்திருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பாதப்படியில் உட்கார முடியும். ஏசாயா 66 அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. தேவ சமூகம் என்பது தேவனுடைய பாதப்படியாக இருக்கிறது என்று ஏசாயா 66 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கும் போது மறுபடியும் அதே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. கோவாசனத்தில் எத்தனை இடம் இருந்தது? அவர் தேடினது என்னன்னா பாதப்படி. இன்னைக்கு நீங்க எதை தேடி வந்தீங்கன்னா பாதத்தில். அவருடைய பாதத்தில் விழுந்திருக்கிற ஒருவருக்கும் ஒரு நன்மை ஒரு பொருள் குறைந்து போவதே இல்லை. உண்மையாக தேடுகிறவர்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப 4வது காரியம், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய பாதப்படியை பிடிக்க வேண்டும். அவருடைய பாதப்படியை பிடிக்கிறவர்களுடைய வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படும். 5வது காரியத்தை வாசிக்கும் போது ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி வாசிக்கிறோம். அவர் சொன்னபடியே செய்வேன் என்று அங்கு வாக்கு கொடுக்கிறார்கள். ரூத் 3:5. அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். கர்த்தர் சொன்னபடி செய்கிறது தான் வாழ்க்கை இன்பமாக மாறும். நாம எல்லாம் எதை செஞ்சுருக்கிறோம்? நாம என்ன நினைச்சிருக்கிறோமோ, நமக்கு என்ன பிடிச்சிருக்கிறதோ, நம்ம மனதில் என்ன தோன்றுதோ அதை செய்யணும். என்னைக்காவது நீங்க வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய போறாண்டவரே, இதை நான் செய்யலாமா? நீங்க சொல்லுங்கப்பா. அபிஷேக நேரத்தில் எத்தனையோ முறை சொல்ல, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசு. எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட பேசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கிறார். அவர் சொல்லுகிறபடி செய்தால் வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படும். யோவான் 2ஆம் அதிகாரம் 5, 6, 10 வசனங்கள்ல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2ஆம் அதிகாரம் 5, 6, 10 வசனங்கள்ல கர்த்தர் தானா ஒரு கல்யாணத்துக்கு நடந்து செஞ்சார். அங்க போகும்போது என்ன நடந்தது? திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கினது. ஜனங்கள் பார்த்தாங்க. அது வரைக்கும் ஆண்டவரை தேடல. ஒரே வந்த உடனே ஆண்டவரை தேடும் போது சொன்னாங்க, மரியாதை போய் சொல்றாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொன்னபோது தண்ணீர் திராட்சரசமாக மதுரமாக மாற்றப்பட்டது. தேவன் எப்போதெல்லாம் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி செய்யக்கூடிய வாழ்க்கை மதுரமாக இன்பமாக மாற்றப்படுகிறது. நாம என்ன நினைக்கிறோம் செய்தீங்கன்னா ஒருபோது வாழ்க்கை நீங்க மனசுல 1000 வச்சிருப்பீங்க, அந்த 1001 கூட வச்சிருப்பீங்க. அது ஒண்ணுமே நீங்க செஞ்சீங்கன்னா வாழ்க்கை இன்பமாக மதுரமாக மாறாது, கசப்பாக மாறும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன சொல்றேன் அதன்படி செய்யுங்க. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளை இருக்கும். அவருடைய வார்த்தையின் உண்மையுள்ளவர். அவர் சொன்னால் சொல்லாமல் மாறுவாரோ, சொல் தவறுவாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ என்று வேதம் வாசிக்கிறோம். அவர் சொன்னா செய்வார். நாம சொன்னா சத்தியமா செய்ய மாட்டோம். நான் செய்ய மாட்டேன்.
நீங்கள் செய்வீங்களா தெரியல. ஜபத்துக்கு வரேன்னு சொல்லுவீங்க, ப்ரோக்ராம் இருக்குது, சரியாக அந்த டைமில் ப்ரோக்ராம் வந்துருக்குது, அங்கே போய் சொல்லுவோம். செயல்படுறது ரொம்ப கஷ்டம். ஆன் டைமில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னால் முடியல, உங்களால் முடியுதா இல்லையான்னு தெரில. ஆன் டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சொன்னபடி செய்ய முடியாது. ஆனால் ஒரே உலகத்தின் சர்வத்தையும் படைத்த தேவன் சொன்னது, நான் சொன்னபடி செய்வேன், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னார்னா சொன்னது தான். அது எந்த மனுஷாலும் மாற்றவே முடியாது. திறந்துட்டார்னா திறந்தது தான், பூட்டிட்டார்னா போட்டது தான். அதை திறக்கிறதுக்கு நீங்கள் 1000 முறை முயற்சி பண்ணி பெரிய பெரிய சாவியெல்லாம் போட்டு பார்த்தா கூட ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க வாழ்க்கையை. இந்த வாரம் ஒரு செய்தி கொடுக்குறாரு, அந்த செய்தியின்படி நான் செய்யறதுக்கு பிரயாசப்படுறாங்க. இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தின் மேலே கையை வச்சு இந்த வசனத்தை நான் வாழ்வேன். ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறேன், அத்தனை பேருக்கு கையை உயர்த்தி பார்க்கலாம். இப்படி நான் செய்ய போகிறேன், இங்கே வந்து செய்கிறேன். இல்லைங்களா? சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? மற்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கால் உடஞ்ச பிறகு டாக்டர் சொல்கிறோம், காலை மடக்கு, காலை நீட்டினா காலை அப்படியே போயிடும். ஐயோ கால் போயிட்டு போகுது, காலை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான். சும்மா இருக்கிற காலை கூட என்ன பண்ணுறோம்னா மடக்கலாம், நீட்டலாம். கை உடஞ்சிருக்கிறவன் கை இப்படியே வச்சிருக்காது, கொஞ்சம் அசைச்ச கை வராது. அப்போ அவன் டாக்டர் சொல்கிறது அப்படியே கையை வச்சுருக்க ரோபோட் மாதிரி நடக்குது. இப்படி திரும்ப முடியல, அப்படி திரும்ப முடியல, பெல்ட்டு போடுறான், இதை போடுறான், அப்படியே இருக்கு. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது. ஆண்ட சொல்ல கர்த்தர் நான் சொல்கிறபடி செய், அவர் சொன்னபடி செய்யணுமா? அப்படியே ரோபோட் மாதிரி நடக்கும். டாக்டர் காலையில் சாப்பிட்ட பிறகு அந்த மாத்திரை போடு, அப்போ தான் உயிரோடு இருக்கும். என்ன டாக்டர், நான் எழுத முதல்ல போட்டுறேன், இன்னும் செத்து போயிடுவேன். அவர் சொல்கிறாரா இல்லையோ வேலையை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறபடி செய்யல. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வசனத்தை கேட்டு தன் சொந்த சரீரத்தை கண்ணாடியிலே கண்டு அதிலிருந்து பின்பு வந்த உடனே சொந்த சரீரத்தை மறந்து போவது போல வசனத்தை கேட்டு அதுபடி நடக்காது இருக்கிற ஒரு கூட்டம் சபையிலே இருக்கிறது. இந்த சபையில் இருக்குது, எல்லா சபையிலும் இருக்குது. எல்லா சபையிலும் நீங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது கிறிஸ்டின் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிறிஸ்டின் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இன்னைக்கு என்ன செய்யணுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆமாம், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு, கேட்டேன், என்ன கேட்டதான் கேட்கல, என்ன கேட்டேன்னு தெரியல. ஆனால் பாதி தூக்கம், பாதி யோசனை, பாதி வீட்டு பிரச்சனை எல்லாம் ஓடிட்டே இருக்காதா. ஃபேன் வேறு நாங்கள் ஓட்டு இருந்துச்சு, வெயில் பார்க்க முடியல, சரியாக கேட்க முடியல. சரி தின உள்ள கூட்டம் கட்டு கதைக்கு மட்டும்தான் காரை தரக்கும், வாசனத்துக்கு கேட்கவே கேட்காது. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து டெய்லி உங்களுக்கு ரிப்போர்ட் மாதிரி எடுக்கும், டெய்லி ஒரு நாள் வந்துடும். என்ன நான்சி சிஸ்டர் எப்போ வந்தீங்க? இப்போ தான் சர்ச்சை முடிச்சு வந்தேன். என்ன வசனம் சொன்னாங்க உங்களுக்கு சொல்லுங்களேன். அதுவா என் டைரி எடுத்துட்டு வர இருங்க, அந்த டைரி எடுக்கிறேன், பைபிள் எடுக்கிறேன், அது இல்லை. வசனம் என்ன சொன்னாங்களோ உடனே சொன்னேன். வசனத்தை என்ன காரியத்துமா அனுப்புனா அந்த காரியம் ஆகணும்னா வசனத்தை இங்கே ஏற்று, நோட்டில் ஏற்றுறது இங்கே எழுதி அங்கே ஓரம் போட்டுருவீங்க, தூசியில் இருக்கும். பல பேர் பைபிளையும் அங்கே தான் போட்டிருக்கிறோம். பைபிள் இல்லாத கூட்டம் சபையில் நிறைய இருக்குது. பைபிள் இல்லாமல் வசனமும் இருதயத்திலையும் இல்லை, வாயிலையும் இல்லை, சிந்தையிலும் இல்லை, கையிலையும் இல்லை. எங்கே இல்லை? சிந்தையில இல்லை, இருதயத்தில் இல்லை, கையிலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. இது எங்கே போகாதுன்னா அங்கே போகாது. இப்போ எல்லாம் பஸ்ஸில் போனால் என்ன வேணும்? டிக்கெட் வேணும். இப்போ மகளிர் ஃப்ரீ தான், ஆனால் அவங்களுக்கு கூட என்ன கொடுக்குறாங்க? டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் இல்லைன்னா உடனே இறக்கிடுவாங்க பஸ்ஸை. அந்த மாதிரி இது டிக்கெட். இந்த டிக்கெட்டு உங்கள் கையில் இல்லைன்னா, வசனத்தின்படி வாழ்றதுக்கு டிக்கெட்டை கையில் வைக்கலன்னா, நீ 2000 வருஷம் ஒன்றும் ஆண்டர் திரும்ப வரும்போற நியாயாதிபதியாக வந்தாருன்னா முதல்ல கேட்கறது இந்த வசனத்தின்படி தான் அவன் நியாயம் இருக்கு. எதன்படி நியாயத்திருக்க போற? இந்த உலகத்தை எதனால் நியாயத்திருக்க போறார் தெரியுமா? கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக பூமியை நியாயந்திருக்க போகிறார், சுட்டெரிக்க போகிறார். வசனம் இல்லாமல் வாழ்க்கை வந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப வேசனமாக இருக்கும். எழுதி வச்சு வசனம் வாழ்க்கையில் இல்லைன்னா முழுவதும் வேசனமாக தான் இருக்கும். வாழ்க்கையை வசனத்தின்படி கட்டி எழுப்பும்படியாக ஒப்புக்கொடு. கடைசியாக வாசிக்கிறோம், ரூத்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அவள் போவாசோடு விவாகம் பண்ணினாள் என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக இந்த 6ஆம் காரியம் மணவாளனோடு இணைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மணவாளனோடு இணைக்கப்பட வேண்டும். ஒரு மணவாளனோடு இணைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறோம். கலாத்தியால வாசிக்கிறோம், கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரியை போல குழந்தை பெற வேண்டும் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்,
கிறிஸ்து நம்மில உருவாக வேண்டுமானால் மணவாளனோடு உள்ள இணைப்பை நாம் புதுப்பிக்க வேண்டும். ரோமர் 6:5 வாசிக்கும் போது ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்குது. வாசித்து பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது. நெடுக்கலையா? ரோமர் 6:5. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மணவாளனோடு இணைக்கப்படுவது ஒன்று, ஞானஸ்நானத்தில் இணைக்கப்படுகிறார்கள். அவருடைய மரண சரித்தை நாம் வந்து அது தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறோம். திரும்ப எழுப்பப்படும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். நீங்கள் நிறைய பேர் ஞானஸ்நானம் பெறல, நீங்கள் எல்லாம் இன்னும் உங்கள் வாழ்க்கை இன்பமான கர்த்தருடைய மணவாளனோடு இணைக்கப்படாமல் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய மணவாளனோடு இணைக்கப்பட உங்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இணைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். மத்தேயு 1:5 வாசிக்கும் போது நல்லா கவனிங்க, போவாசின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நீங்க மத்தேயு 1:5 வாசிக்க முடியும். ஓபேத்தை பெற்றாங்க, போவாசம் ரூத்தும் ஓபேத்தை பெற்றார்கள். அந்த ஓபேத்துடைய வம்சத்தில் ஈசாய் வந்து தாவீது வந்து அந்த சந்ததிக்குள்ளே கிறிஸ்து பிறந்தார் என்று வாசிக்கிறோம். நகோமியின் வம்சத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளலைங்க. எந்த வம்சத்தை தெரிந்து கொள்ளல? நகோமியை கர்த்தர் தெரிந்து கொள்ளல. ஆனா யாரை தெரிந்து கொண்டார்னா, இன்பமான வாழ்க்கை வேணும்னு சொல்லி தள்ளப்பட்ட அருவறுக்கப்பட்ட தேவனுக்கு விரோதமான சந்ததியாகிய மோவாப் சந்ததியில பிறந்த ரூத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம், இந்த 6 சுபாவங்கள் அவளுக்குள்ளே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்களை கர்த்தருக்காக மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக ஒரு கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்து நம்மிட உருவானால் நம்முடைய வாழ்க்கை மதுரமாக மாற்றப்படும். இந்த பெத்லகேம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்படிங்க, பெத்லகேம்லேருந்து மோவாப் போனாங்க, மோவாப்லேருந்து திரும்ப பெத்லகேமுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு 5 காரியத்தில் தேவனை கசப்பாக்குனாங்க, 6 காரியத்தில் தேவனை இன்பமான வழியை தேடினாங்க. இந்த இன்பமா தேடினதை கர்த்தர் பார்த்துனா இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை எங்க நடந்ததுன்னா பெத்லகேமில் கர்த்தர் பிறந்தார். எத்தனையோ இடங்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் வேணான்னு சொல்லி விட்டு மோவாப்புக்கு போன இடத்தை மறுபடியும் திரும்பி வந்தாங்க. கர்த்தர் அங்கே பிறந்தார். கிறிஸ்து நம்மில உருவாக வேண்டுமானால் மணவாளனோடு இணைக்கப்பட்ட மணவாட்டிகளாக பரலோகம் போய் சேர்வதற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகமாகி பெத்லகேமிலே திரும்ப வேண்டும். நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பிடித்து நடக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய இன்பமான வாழ்க்கையை காண்கிறார்கள். இன்னும் நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் துரைக்கிற போது அவள் வனாந்தரத்துக்கு போனான். வனாந்தரத்துக்கு போகும்போது பார்த்தா தண்ணியும் தீர்ந்து போச்சு, அப்பவும் தீர்ந்து போச்சு. பிள்ளை அண்ணன் சாகுவதற்கு அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கை ரொம்ப கசப்பாச்சு. கணவனும் நமக்கு சந்தோஷமா இல்லை, பிள்ளையும் மறிக்க நிலவரத்தில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, இனி வாழ்வதே போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கை கசப்பா மாத்திட்டு தான் உட்காந்தாங்க. இப்போ என்ன இடம் தெரியுமா? அவர் சொல்றா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன், லகாயோய் என்று பெயரிட்டார். யெகோவா ஈரே, என்னை காண்கின்ற தேவன். நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராக இருக்க வேண்டுமானால் நாம் எதை தேட வேண்டும்னா, கசப்பான சூழ்நிலைகள் வரும்போது உலகமும் உலகத்தில் உள்ள நண்பர்களை தேடல. வனாந்திரத்தில் போய் எங்க யாராவது வந்து செய்ய முடியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையில யாருமே உதவி செய்ய முடியாது, நான் போற பாதை எனக்கு மட்டும் தான் தெரியும், கடினமான சூழ்நிலை சொல்றீங்களா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஆகார் போன பாதையில தேவன் அவளை சந்தித்து அவளுக்காக ஒரு துறவை ஏற்கனவே உண்டாக்கி இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்கனவே நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைமுகமாக வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பெற்றுக்கொள்ளபடியான கண்கள் திறக்கப்பட வேண்டும். சொல்றாரு, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். தேவனை ஒரு மனிதன் எப்ப கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? என்னை முழு இதயத்தோடு தேடும் போது என்னை கண்டுபிடிப்பீர்கள். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தேவனை உங்கள் வாழ்க்கையில பார்க்கணும்னா, இன்பமான வாழ்க்கை தொடர வேண்டுமானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். தேடி பாருங்க. அதனால்தான் நீங்க சுலமித்தை கொடுத்து வாசிக்கிற உலக பாட்டுல என் நேசர் எங்கே எங்கே எங்கே, வீதிகளில, தெருக்களில, அறைகளில, படுக்கையில, ஒவ்வொரு இடங்களையும் நேசரிலே என்று தேடினார். கடைசியில் தன் நேசரை கண்டுபிடித்துக் கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் வேணும்னா கர்த்தரை முழு இதயத்தோடு தேடி ஒரு பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் நீங்க 1 ராஜாக்கள் கடைசியில வாசிக்கிறோம். எலியா சொல்றான், நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், நான் மரித்து போனால் போதும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். நீ நிறைய பேர் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலுமே வாழ்க்கை கசப்புன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சிந்தைக்கு வரதே மரணம் தான். எப்படியாவது மரிச்சு போயிடலாமா, எப்படியாவது நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லா இருக்குமே, இந்த உலகத்தை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பரலோகமா நரகமான தீர்மானிக்கிற இடம் இருக்குது. சரியான தீர்மானம் இல்லாமல் அங்கே போயிட்டீங்கன்னா மாட்டிக்கொள்வீங்க. 1 ராஜாக்கள் 19:10 வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார். வாசிங்க.
அவன் சொல்லுகிறான் பாருங்க, இது எலியா ரொம்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தீர்க்க தரிசன ஆவி உடையவர், வல்லமை உடையவர். ஆனா சொல்றாரு, நான் செத்து போனா போதாதா ஆண்டவரே, நான் ஏன் இருக்கணும்னு சொல்லி அவர் கேட்டு கெபியில போய் தங்கி இருக்கும்படியாக தன்னை ஒழித்துக் கொள்கிறான். பிராணனை அழிவுக்கு மீட்கிற தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு பெரிய தீர்க்க தரிசியாக இருந்த போதிலும் அவன் மனம் என்ன செய்யுதுன்னா, நான் செத்து போனா நல்லா இருக்கும். நிறைய பேர் சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே தற்கொலை நாள் உள்ள வருது. அவனுக்கு பாருங்க, தன்னுடைய பிராணனை காக்க யூதாவை சேர்ந்து பெயர்சாவாக புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அங்க சொல்றான் பாருங்க, நான் பிதாவை பார்க்கலாம் நல்லவன் அல்ல, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று என்ன சொன்னா, போதும் இந்த கசப்பு போதும், நிறுத்தி கொடுங்க, இனி வாழ முடியாது, இனி அடுத்த அடி என்னால் எடுத்து வைக்கணும்னு சொல்றாரு எலியா. சூறை செடிக்கிட்டு போய் ஆண்டு சொல்றாரு, எலியாவே உனக்காக மீதியான ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை தீர்மானிக்கிறது நாம இருந்தோம்னா வாழ்க்கை கசப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை கர்த்தர் தீர்மானிப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக மாற்றப்படும். முழங்கால் படிக்கலாமா? இன்னைக்கு எத்தனை விதத்துல உங்க வாழ்க்கை கசப்பாக மாற்றப்பட்டிருக்கிறதோ ஆண்டுடைய சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே வாழ்க்கையை மதுரமாக மாற்றுங்க ஆண்டவரே. நகமே சொன்னால் நான் நிறைவுள்ளவளாக இருந்து கர்த்தரை எனக்கு குறைவுள்ளவளாக அனுப்பிவிட்டார். நிறைவுள்ளவளாக போய் குறைவுள்ளவளாக வந்தேன். பஞ்சத்தின் நாட்களில் கூட அவளை நிறைவுள்ளவளாக தான் கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா அவ தான் நினைச்சிட்டு இருந்தா, நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவுள்ளவளாக நடத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை இனிமையான மதுரமான வாழ்க்கையை தர விரும்புகிறார். இதோ கர்த்தருடைய சமூகத்தில் போராடி பெற்றுக் கொள்கிற நேரம் இது. முழங்கால் பண்ணிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த கசப்புகள் போராடுகிறது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இன்பமாக மதுரமாக இல்லாமல் போனதுக்கு என் வாழ்க்கையின் கசப்புகளை என்னிடத்தில் எடுத்து போடுங்கப்பா. இதோ என்னை இன்பமான வாழ்க்கையாக தாரு ஆண்டவரே. உன் செய்கைக்கு தக்க பலன் உன் தேவனுக்கு கட்டளையிடுவார். யாக்கோபின் தேவனுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு.